வணக்கம். இன்னைக்கு நம்ம கோட் படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூ பார்த்துடலாம், தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸ்டாக்ஹோமில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, பப்ளிக் ரிவ்யூ என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. மாசாக இருந்தது. தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டு. ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸு. ரெண்டு தளபதியை பார்க்குறது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு படம். நுனி சீட்டில் உட்கார வச்சது 3 மணி நேரம். செம்ம ஃபன்னு, சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் தாறுமாறு. த்ரிஷா நச்சுன்னு இருந்துச்சு. டான்ஸிங் அதோட நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. போர் அடிக்கல. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோ. அந்த ஸ்பார்க் பாட்டெல்லாம் ஏனே தெரியல, எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல நடுவில். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகேவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீன் கன்வின்சிங்காகவே இல்லை. அந்த யங் விஜயாக காட்டுறாங்க, ஒரு 16-17 வயசு பையனா. அது வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அது நிறையா சீன் வந்துட்டு அந்த சீனே இல்லாமல் இருந்திருக்கலாம் படத்தில். அது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தா ஓவரால் ஒரு குட் வாட்ச் மூவி. லாஜிக்கை பார்க்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வந்து விஜயோடைய டான்ஸ் பாருங்கள். ஆஸ் அ விஜய் ஃபேனாக எல்லாருக்கும் பிடிக்கும். விஜய் நடிச்சாலே எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இது ஓகே. பட் டிஏஜிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. பிஜிஎம் வைஸ் நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் லென்த்தி. பட் அதை தவிர குட் டு வாட்ச். படம் நல்லா இருந்தது. லைக் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனால் ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. கதையெல்லாம் வந்து ப்ரிடிக்டபுளாக அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஏதோ அந்த வெங்கட் பிரபுவோட அந்த அங்கங்கே சில காமெடி, கொஞ்சம் யோகி பாபு வரும்போது கொஞ்சம் ஃபன் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. பட் எதுவும் எதிர்பார்க்காம போகணும். படம் நல்ல படமா இல்லை மொக்க படமான்னு எனக்கு தெரியல. ரெண்டும் கலந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த சின்ன விஜய் வரும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ஆனால் படம் முடியும் போது நல்லா இருந்தது. யோகி பாபு ஃபன் நல்லா இருந்துச்சு, காமெடியாக. பாட்டுலாம் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஒரு பாட்டு நல்லா இருந்தது, அந்த ஸ்னேகா விஜய் பாட்டு. மற்றபடி ஓவராலாக நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து போகிறாங்க. ஸோ படம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வலிய மசாலா படம். ஓகே, மசாலா அள்ளி தூவி இருக்காரு வெங்கட் பிரபு. ஓகேவா? இது என்னோட பர்சனல் ரிவ்யூ. ஸோ கோட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய், ஸ்னேகா, அஜ்மல், பிரபுதேவா, பிரசாந்த், மோகன் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு, டைலாக்ஸ் எழுதியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. கல்பதி எஸ் அகோரம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சித்தார்த்தா நுனி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெங்கட் ராஜன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு வெங்கட் பிரபுவோட ஒரு களம்னு சொல்லலாம். ஒரு ஜாலியாக ஒரு பார்ட்டி மோட்லேயே போகும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இதுவுமே. யூஸ்வலான ஒரு வெங்கட் பிரபுவோட ஸ்டைல்னு வச்சுங்களேன். எனக்கு இந்த படத்தில் பர்சனலாக வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா விஜய்னு சொல்லலாம். ஸோ விஜய் ஆஸ் யூஷுவல் டான்ஸு, ஃபைட்டு எல்லாத்துலேயுமே கலக்கியிருக்காரு. ஸோ மெயினாக வந்து விஜய் நம்ம எதை எதிர்பார்த்து வரமோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அதை கண்டிப்பாக பூர்த்தி பண்ண வரணும் தான் சொல்லணும். ஸோ அது எல்லாமே இருக்குது. ரசிகர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது விஜய்கிட்டேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்டிங். ஸோ பல முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். பிரபுதேவா நடிச்சிருக்காரு, பிரசாந்த், மோகன், ஸோ அஜ்மல், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஜெயராம் நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பங்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் வந்து பிரசாந்த் பீக்கில் இருந்தார் ஒரு காலகட்டத்தில். விஜய் அதே டைமில் பீக்கில் வரத்துக்காக ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ பிரபுதேவாவும் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாரு. ஸோ இவங்க 3 பேரும் காம்பினேஷன் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஆஃப் ஸ்க்ரீனுமே ஒரு நல்ல ஒரு ரேப்போட தான் இருப்பாங்க முன்னையுமே. இப்போயுமே வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போ தெரியுது. ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல்ல ஒரு டேரக்டருக்கு உண்டான சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை கேஸ்டிங்கை வச்சு ஒரு படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறது தான். ஸோ அதை வந்து வெங்கட் பிரபு வந்து நிஜமாலே வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன்.
அதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து நிறைய ஏஐ ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து விஜய் வந்து ஒரு சின்ன கேரக்டரை காட்டுறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஏஐ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதில் சின்ன சின்ன கிளிச்லாம் இருக்குது. பட் ஸ்டில் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து எடுக்கிறது வந்து பாராட்ட தகுந்த விஷயம். ஆனால் அது இவ்வளோ தூரம் பண்ணிருக்கிறதே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நல்லா ரசிக்கும்படியாக தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் இதில் இந்த படத்தில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரசிக்கும்படியான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குது. அங்கங்கே வந்து வெங்கட் பிரபு படத்தில் எப்படி இருக்குமோ அங்கங்கே கண்டிப்பாக காமெடிகள் இருக்குது. பட் ஸ்டில் நான் தேட்டரே வந்து அதிரக்கூடிய காமெடின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு வருவார் ஒரு சீனில். ஸோ அவர் வர அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து செம காமெடியாக இருக்கும். காந்தி நேருன்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி சூப்பராக போயிட்டுருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ரசிக்கும்படியாக இருக்கும். ஸ்னேகா வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்க திருப்பி. ஸோ அவங்க வந்து பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக தெரிகிறாங்கன்னு சொல்லலாம். மோகன் பல வருஷம் கழித்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. அவர் எப்படி நடிச்சிருக்காரு என்னன்றதை அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். விஜயோட ஹியூமர் சென்ஸ் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ வழக்கமாகவே அவர் நல்லாவே ஹியூமர் சீன்ஸ்லாம் சூப்பராக நடிப்பார். ஸோ இந்த படத்துலையுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பிரபுதேவா, பிரசாந்த் இவர் சேர்ந்து வர சீன்ஸ்லாம் சிலதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு வந்து பிரசாந்த் வந்து விஜய் கலாய்க்கிறது, நீ சின்ன வயசுலேருந்தே இப்படி தான்டா ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன்று. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. பிரபுதேவா இந்த படத்தில் வந்து அவரும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அஜ்மல் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சாதே படத்துலேருந்து. பட் அதுக்கப்புறம் கோ படத்தில் நடித்தார். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ரொம்ப அதிகமாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது, வந்து போகிறாரு. அவரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தில். பிரசாந்த் அவருமே வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸு நல்லா நடிச்சிருக்காரு. கொடுத்த ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கேஸ்டிங், இதுதான் ஒரு கதை. ஸோ இந்த படம் வந்து 3 hours படம். பட் ஸ்டில் அந்த 3 ஹவர்ஸுமே போர் அடிக்காமல் போகுதுன்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதைக்களம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1980s 1985ல் அதே பழைய ஃபார்முலா, ஹீரோ வில்லன், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே ப்ரெடிக்டபுளாக இருந்தது. ப்ளஸ் இது எல்லாமே வந்து 85ல் பார்த்த அதே தமிழ் சினிமாவில் வர அந்த பழி வாங்குற கதை தான். பட் ஸ்டில் இதில் விஜய் நடிச்சிருக்காரு. மற்ற இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதனால் படத்தில் வந்து அது ஒரு விஷயமா தெரிஞ்சாலுமே ஓகே படம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் விஜய் வந்து ஒரு சில விஷயங்கள் அவருக்கு செட் ஆகலைன்னு சொல்லலாம் இந்த படத்தில். அதாவது அவர் அந்த மாதிரி மேனரிசம் அவருக்கு வந்து செட் ஆகலை. அது உங்களுக்கு படம் பார்த்தால் தெரியும். ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து புகுத்துன மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் வந்து மோகனோட கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தான். பட் அவரை இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் அந்த நெகட்டிவ் ரோலை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் 1980s 85ல் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு சாஃப்டான ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பு உண்டாக்கும். இதில் வந்து நிறைய பேசுகிறாரு. ஸோ அவரோட கேரக்டரைசேஷன் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 பாட்டு ரசிக்கும்படியாக இருந்தது. ஒன்று வந்து டான்ஸ் வைஸ் சொல்கிறேன், ஒன்று வந்து பார்ட்டி 1, அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது 2 பாட்டுமே வந்து டான்ஸ் வைஸ் ஒரு நல்ல டான்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். மியூசிக் நல்லா இருந்தது. பட் மற்ற பாடல்கள் எதுவும் ரசிக்கும்படியாக இல்லை. யுவன் சங்கர் ராஜாவோட பழைய ஃபார்ம் இந்த படத்தில் இல்லை. பிஜிஎம் ஓகே அப்படின்னு சொல்லலாம், சூப்பர் குட்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல வந்து ஓகே கேட்குற மாதிரி இருந்து, சில இடங்களில் பிஜிஎம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. யுவன் சங்கர் ராஜானாலே அவரோட பிஜிஎம் வந்து மறக்கவே முடியாது. உதாரணத்துக்கு காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, இதுவுமே நல்லாயிருக்கும். சென்னை 28மே பாட்டு மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பட் ஸ்டில் இந்த படம்
அவருக்கு வந்து ஒரு ஓப்பனிங்காக இருக்கணும், திருப்பி ஒரு கம்பேக்காக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து விரும்புகிறேன். பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக இது வந்து விஜய் ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தும், ப்ளஸ் மற்ற ஆடியன்ஸிங்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். கோவா, சென்னை 28 அந்த மாதிரி வந்து என்டர்டெயின்மெண்ட் பட வரிசைகளில் வெங்கட் பிரபுவோட படத்தில் இதுவுமே ஒரு நல்ல படமாக இருக்கும். ஸோ என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர். சைனிங் ஆஃப் காமேஷ். பை பாய்.